திருவொற்றியூரில் நமது ஹெவன் டிவி நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் தேவ ஊழியர்கள் சங்கமம். நாள் மே 16, 3வது சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இடம் பரலோக ஜெப மையம், திருவொற்றியூர் YMCA கேம்பஸ், 59 ஏகவல்லியம்மன் கோயில் தெரு, திருவொற்றியூர், தேரடி மெட்ரோ அருகில், சென்னை 19. துதி ஆராதனை பாஸ்டர் ஏசையன், சென்னை. தேவ செய்தி இவாஞ்சலிஸ்ட் அஜித் பிரேமானந்த், இயேசுவோடு நடப்போம் ஊழியங்கள், சென்னை. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு மிஸ்டர் கில்பர்ட் ராய், ஹெவன் டிவி மற்றும் YMCA திருவொற்றியூர் பிரசிடென்ட். துதி ஆராதனை, ஆசீர்வாத செய்தி, பங்காளர் ஜெபம், அன்பின் விருந்து, சபை பாகுபாடின்றி அனைத்து போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம், இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம், இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஒரு அசையாத அஸ்திபாரத்தை என் அன்பு தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா 7 காரியங்கள் இருக்குது. தலைப்பு அசையாத அஸ்திபாரத்தின் அளவுகோல். முதலாவது பாயிண்ட், நம்பர் 1, சங்கீதம் 46:10. பாருங்க, ஒரு அஸ்திபாரம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகள் கவனிங்க, என் அன்பு சொந்தங்களே, எல்லா விதத்திலையும் நான் சரியாக இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு நான் சரியாக இருக்கிறேன், என் சபைக்கு உண்மையாக இருக்கிறேன், என் மேய்ப்பன்றதில் அடங்கி இருக்கிறேன், என் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், என் மனைவிக்கு உண்மையாக இருக்கேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், எல்லாமே நல்லா இருக்கிறேன். ஆனால் நான் செய்யக்கூடிய வியாபாரம், நான் பண்ணுற பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லை, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலையில் ஒரு சமாதானம் இல்லை. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், நான் வேலைக்கு போவதனால் அல்லது நான் ஊழியம் செய்வதனால், நான் இந்த வியாபாரத்தை செய்வதனால் சந்தோஷமாக இருக்கிறேன், மன நிறைவாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வந்து உங்கள்ட்ட வேலைன்னு கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களும் அதில் அடங்கும். இவங்க உலகத்தில் வேலை செய்கிறாங்க, நம்ம அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது காரியம், உங்கள் அஸ்திபாரம் அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஸ்டே காம், அமைதியாக இருங்க. இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்ட்டு சொன்னவங்க 3 விதமாக நான் பிரித்து சொல்ல முடியுங்க. எனக்கு 53 வயசு, 2001 நான் வந்து இந்த ஊழியத்துக்குள்ளே வர்றேன்னு வச்சுக்கோங்க. ஏகதேசம் 25-26 வருஷம் இந்த சின்ன அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் இப்போ பாருங்கள் இந்த உலகத்தை மாற்றுவேன், எழுப்புதலை இப்போ கொண்டு வந்துடுவேன், அது இதுன்னு சொன்ன ஒரு 99% பேரை நான் கண்ணால் பார்த்தவர்கள் என்று பார்க்க முடியலை. இது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்போ ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க, ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டாங்கன்னா ஓவர் ஸ்பீடு. எப்படி ஓவர் ஸ்பீடு? இப்போ புதுசாக ஒரு வண்டி வந்திருக்கு, அந்த வண்டி வந்து எலக்ட்ரிக்கலில் ஓடுற வண்டி, அதில் 80 வரைக்கும் லைன் இருக்குது. ஆனால் 40க்கு மேலே போனாலே உதறும், 60க்கு மேலே போனால் தீ கூட பிடிக்கும். ஆனால் நம்மளால் என்ன செய்வாங்க, ஓவர் ஸ்பீடு போகிறது. இப்போ அந்த ஆள் எரிஞ்சிட்டான், விழுந்துட்டான், ஒரு இதாகிடுச்சுன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அல்பாயுஸில் போயிட்டான். அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே, இன்னும் அவன் செய்தது தவறு. இன்றைக்கு வியாபாரத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நல்ல குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில், ஏன் பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய ஹையர் ஸ்டடீஸ், மேல் படிப்பு, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சங்கீதம் 46:10, அமெரிக்கா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். முதல்ல நம்முடைய ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ண முன்னாடி
ஊரில் போகிறவன்ட்ட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடாது. சும்மா யாரு கூட என்ன செய்யக்கூடாது, போய் பார்ட்னர்ஷிப் ஆகாதீங்க. எதேசம் 15-17 வருஷமாக நான் போதிச்சுட்டு இருக்கிறேன். பார்ட்னர்ஷிப்பு லாபமோ நஷ்டமோ, ஒரு கிளாஸ் கஞ்சி கிடைச்சா கூட அது நீங்கள் உங்கள் குடும்பம் அதோட முடிச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஒரு கிளாஸ் கஞ்சியில் இன்னொரு பார்ட்னர் இன்னொருத்தனை கூப்பிட போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மனவேதனையை தான் கொண்டு வரும். நீங்கள் தேவனோடு பார்ட்னர்ஷிப் வாங்க, ஆவியானவரோடு பார்ட்னர்ஷிப், நீங்கள் வழிபட தெய்வத்தோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிங்கன்னா அந்த குல தெய்வம் உங்களை காப்பாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தெய்வம் நீங்கள் நில்லுங்க, அவங்க கூட நில்லுங்க, ஆண்டவரேன்னு நில்லுங்க, விசுவாசமாக நில்லுங்க. ரெண்டாவது, ஐடென்டிஃபை த ரூட் கேஸ், அதாவது ஒரு மூல காரணத்தை கண்டுபிடிங்க. உங்களுடைய அஸ்திபாரம் ஆடிக்கிடுது, பயமாக இருக்குது பிரதர், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ரொம்ப பயமாக இருக்குது பிரதர், இது எப்படி நடக்குமோன்னு பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, முதல்ல மூல காரணத்தை கண்டுபிடிங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பிள்ளைய நான் எம்பிபிஎஸ் விட போகிறேன், விடு முன்னாடி முதல்ல அமைதியாக இருந்து என் தேவனுக்கு இது சரிதானா, ஆண்டோடைய சித்தம் இருக்கா, அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஐடென்டிஃபை த ரூட் கேஸ். உள்ளே புகுந்து பாருங்க, ஏன் பிள்ளை இதை படித்தால் இது எத்தனை வருஷம் படிப்பு, எத்தனை லட்சம் செலவாகும், இதை படித்து முடித்த பிறகு என்ன நடக்கும், இது மாதிரிப்பட்ட ஒரு ரூட் கேஸ் எடுக்கணும். ஒரு ரூட் கேஸ் என்ன செய்யணும், நம்ம ஒரு வழித்தடத்தை நம்ம என்ன செய்யணுமாம்மா, ஸ்டடி பண்ணி பார்க்கணும். எனக்கு அண்ணனுக்கு அவனை என்ஜினியரிங் படிக்க கொண்டு விட்ருக்கான் பார்த்துடுங்க, என் அண்ணமும் படித்த அதே படிப்பை என் பிள்ளையும் படிக்கணும். எனக்கு அக்காளுக்கு மகளை எம்பிபிஎஸ் படிக்க விட்டுருக்காங்க, புருஷன் ஒரு கொத்தனார், அவளே எம்பிபிஎஸ் படிக்க விடும்போது நான் விட மாட்டேனான்னு சொல்லிட்டு கொண்டு விடவே கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளையை குறித்த ஒரு ரூட் கேஸ், இல்லைன்னு சொன்ன உங்களுடைய பிஸ்னஸை குறித்த ஒரு ரூட் கேஸ், இது நமக்கு முடியுமா? நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாரம்பரியம் எல்லாம் இப்போ உடஞ்சி போச்சு. நகைக்கடை வச்சவங்க பிள்ளை நகைக்கடை தான் செய்யணும் சட்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்ததுனால பிள்ளைகள் எல்லாம் இனி போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை செய்யணும் கிடையாது. ஊழியம் செய்வதனால பிள்ளைகள் எல்லாம் ஊழியம்தான் செய்யணும் கிடையாது. உங்கள் பிள்ளைகளுடைய ரூட் ஸ்டடி, அவர்களுடைய வேர் எங்கே போகிறது, இந்த பிள்ளைகளுக்கு உள்ள என்ன இருக்குது, அதை கண்டுபிடிங்களேன். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாதி பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நல்ல பொண்ணு பார்க்கணும், எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் எல்லாம் பார்க்கும்போது எப்படி முடிவு பண்ணிடுறோம், நான் சொல்லி அவளுக்கு கழுத்தில் நீ என்ன செய்யணும், அவ்வளோதான், கயரை கட்டிட்டு போயிட்டே இரு. இது எப்படி இருக்குன்னா, நீ இந்த காரியத்தை பண்ணி முடிச்சிரு, சோறு தானே நான் போடுறேன். சோறு போடுவது அல்ல திருமணம். சோறு போட்டோன்னே திருமணம் ஆகிடாது. வாழ்க்கை அதை தேவனுக்காக வாழ வேண்டும். ரெண்டாவது காரியம் தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு, அதுக்கு வசனம், நம்முடைய வழிகளை நீங்கள் சோதித்து ஆராய்ந்தறிந்து கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க, உங்களுடைய அந்த அஸ்திபாரம் திரும்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். வசனம் எழுதிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு புலம்பல் 3:40, புலம்பல் 3:40. மூணாவது காரியம், லைட்டன் த லோடு. பாருங்க, மூணாவது பாயிண்ட், உங்களுடைய லக்கேஜை குறைங்க. பிரதர், உங்கள் வாழ்க்கையில் லக்கேஜ்னு என்ன தெரியுதோ அதை கீழே வைங்க. எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு கதை உண்டு. அதாவது பெருஞ்சலம்பு மலை சைட்லோடி நீங்கள் அந்த ரூட்டுக்கு எல்லோரும் போவாங்களாம். அப்போ ஒரு வயசான ஒரு ஆள் சொல்லிச்சான், எங்கே போகிறீங்க அப்படின்னு. நான் இங்கேருந்து முட்டைக்காடு வரைக்கும் போகிறேன், குமாரபுரம் முட்டைக்காடு அந்த பக்கம் போகிறேன். ஓ அப்படியா, நானும் அங்கே தான் போகிறேன், நீங்கள் என் காலை வண்டிக்கு பின்னால் என்ன செய்யுங்க, ஏறி உட்காருங்க. நல்லா கவனிங்க, இவர் ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறாருன்னு அவர் சொன்னாரா, நீங்கள் என்னுடைய காலை வண்டியில் ஏறி உட்காருங்கன்னு. உட்கார வச்சுட்டு இவர் வண்டி போயிட்டே இருக்குது. முட்டைக்காட்டில் வந்து வண்டியை நிறுத்திட்டு அவரை இறக்கி விடுறதுக்கு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு லோடு கொண்டு வந்தார் பற்றியலா. அந்த லோடை தலையில் வச்சுட்டு எங்கே உட்காந்துருக்காரு, காலை வண்டியில் உட்காந்துருக்காரு. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய பாதி பேரும் வீடுகளை உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக பிஸ்னஸ் பீப்புள் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. பிரச்சனையை விடவே மாட்டேன். எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த லக்கேஜை தூக்கி போடுங்க. அந்த லக்கேஜ் நமக்கு வேண்டாம். அந்த லக்கேஜ் தான் உங்களுடைய அஸ்திபாரத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ண விடாமல், தேவனுக்குள் பலப்பட விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் எப்படி வந்துடுறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கிடுறது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் வைக்கவே முடியாது. வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், வேகமாக வந்துட்டுருக்கிறேன், வீட்டு பக்கத்தில் வரும்போது ஷூவில் சாணி பட்டுட்டு, புரியுதா உங்களுக்கு? அந்த ஷூ 3000 ரூபாய்க்குள்ள ஷூ,
3000 ரூபாய்க்குள்ள ஷூ எருமச்சாணி பட்டதுனால நான் தூக்கி போட்டு வருவேங்கிறீங்க. தூக்கி போட்டு வருவோமா? உடனே என்ன செய்கிறோம்? அதை க்ளீன் பண்ணி அந்த அழுக்கை சுத்தப்படுத்தி அந்த அழுக்கை தூக்கி போட்டுட்டு அந்த ஷூவை என்ன செய்கிறோம்? திரும்ப. எனது 3000 ரூபாய் மதிப்புள்ளது. ஒரு ஷூக்கே இவ்வளோ மதிப்பு இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு தெய்வத்தினுடைய சிருஷ்டிப்பு. நீங்கள் எவ்வளோ வேல்யூவான, நீங்கள் எப்படி உங்களுடைய மதிப்பை நீங்கள் விட்டு கொடுக்க முடியும்? சம்திங் ராங். உங்ககிட்ட ஏதோ ஒரு லக்கேஜ் தொங்கிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லக்கேஜை நீங்கள் இறக்கி வைக்கும் பொழுது உங்கள்கிட்ட இன்னைக்கு பாருங்கள், யாரை கேட்டாலும் பிபி, யாரை கேட்டாலும் கொலஸ்ட்ரால், யாரை கேட்டாலும் ப்ரெஷர். சொந்தக்காரனை விட இப்போ நோய்க்காரன் நிறைய பேர் உள்ள இருக்கான். யாரை கேட்டாலும் ஒரு 10 லிஸ்ட்டு போட்டு டிக் அடிக்கல. இப்போ ஒரு பேப்பரில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் யாரெல்லாம் உங்கள் கூட இருக்காங்க டிக் அடிங்கன்னு கேட்டாச்சுன்னா இருக்கிற 12 பேரும் வீட்டுக்குள்ளே இருப்பான். வீடு ஃபுல்லாக இப்போ நகைப்பெட்டியே கிடையாது, வீட்டில் 10,000 கிடையாது, வீட்டுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்லேயும் மேசையில் 40 பெரிய பெட்டியில், இது எங்கள் அப்பாய்க்கு மருந்து பெட்டி, எங்கள் அம்மைக்கு மருந்து பெட்டி, இது என் பிள்ளைக்கு மருந்து பெட்டி, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மருந்து பெட்டி. அலமாரியில் சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்டு அலமாரியிலையும் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எல்லாத்துக்கும் ரிப்போர்ட்டும் அடுக்கி வச்சுருக்கோம். உங்கள் லக்கேஜை நீங்கள் குறைங்க. இதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. இயேசுவை பலமாக பிடித்து கொள்ளுங்க. இயேசு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும். 4வது காரியம், நல்ல கவனிங்க. 4வது காரியம், சீக் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். நம்மளை காட்டிலும் சீனியர், நம்மளை விட அனுபவசாலிகள்கிட்ட போய் ஆலோசனையை கண்டிப்பாக கேட்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆலோசனை தான் கேட்கணும், முடிவெடுக்க சொல்லலை. பிரலிலியா சொல்லுங்க. யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்? ஏமா இந்த பில்டிங் கட்டுறோம், இப்போ இங்கே ஒரு பில்டிங் கட்டுறோம்னு சொன்னால் இந்த பில்டிங்கை வச்சு இந்த பில்டிங்கோட காரியங்களை குறித்து எக்ஸ்பர்ட், நல்ல அனுபவம் உள்ள 4 பேரிடத்தில் நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனால் முடிவெடுப்பது எனக்கும் தேவனுக்குமான உறவு. முடிவெடுப்பதற்கு எக்ஸ்பர்ட் தேவையில்லை. ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனவங்க, அனுபவசாலிகளிடத்தில் நீங்கள் போய் என்ன செய்யலாம்? அவங்கள்டத்துலேருந்து நீங்கள் அந்த காரியத்தை என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். பிரதர், மினிஸ்ட்ரியில் எத்தனை வருஷம் இருக்கணும்? நான் சொன்னேன் 2007 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆனால் வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு இங்கே நம்மளை யாரும் மதிக்கலை, ஊழியத்தில் ஒருத்தருமே நமக்கு வாய்ப்பு தரல, பேசாமல் திரும்பவும் பஹ்ரைன் போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் நேபாளத்துக்கு கொண்டு போனார். அப்போ கணக்கு பார்த்தா 2009 கணக்கு பார்த்தாச்சுன்னா ஏகதேசம் 17 வருஷம் அனுபவம் தான். அப்போ என்கிட்ட கேட்டார், இது எப்படி இந்த ஊழியத்தில்? நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பைபிள் காலேஜ்லேயோ அல்ல நான் பெரிய பெரிய படிப்பு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்திய நாட்களில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் பிரபலமான தேவ மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் யாரையெல்லாம் ஒரு 10-20 பேரை சொல்லுவீங்களோ அவர்கள் எல்லாரிடத்துலையும் நான் கூட இருந்து கதை பேசியிருக்கிறேன். அவர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து அவர்களுடைய பர்சனல் கதைகளை கேட்டிருக்கிறேன். எல்லா தேவ மனிதர்களும், பெரிய பெரிய தேவ மனிதர்களோடு 5 நாள் 10 நாள் பேசுவதற்கு தங்குவதற்குள்ள பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்களோடு தங்கி இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்பர்ட் இருந்து சில விஷயத்தை கேட்பேன், தெரிந்து கொள்வேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன். அப்போ நான் எனக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தேவன் அவர்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் பர்சனல் அவர்களிடத்தில் கேட்பேன், உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் எந்த விதத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் ஊழியம் ஓடிட்டே இருக்கிறீங்களே, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? நீங்கள் எப்போ ஆண்டவரோடு பேசுவீங்க? இப்படியெல்லாம் கேட்டு இவரிடத்துலேருந்து எல்லா நியூஸும் எடுத்துக்கிடுவேன், எல்லா இதுவும் எடுத்துக்கிடுவேன். இதெல்லாம் அவர்களை பார்த்து காப்பி அடிப்பதுக்கு அல்ல. ராமன் சொல்லுங்களேன். இவர்களை பயன்படுத்தின தேவன் என்னையும் பயன்படுத்துவார். இவர்களோடு இருக்கிற தேவன் என்னோடும் இருக்கிறார். இவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தவர், இவர்களை பயன்படுத்தக்கூடிய அந்த சர்வ சிருஷ்டிக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தோடு ஓடுறது. யாரை விட, எந்த மனிதனை விட, எந்த தேவ மனிதனை விட நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் யாருக்கும் கொடுக்காத ஒரு அழைப்பை, 3 கோடி ஜனங்களை இயேசுவுக்கு நேராய் திருப்பக்கூடிய ஒரு அழைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 11:14. நீதிமொழிகள் 11 அதில் உள்ள 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைகள் உண்டானால் பாதுகாப்பு உண்டு. நல்லா கவனிங்களேன். ஒரு ஊழியம் செய்யும் பொழுது இங்கே மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க இருக்கிறீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்களா? நல்லா கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஓனராக இருக்கணும். உங்கள் கூட ஒரு பார்ட்னர் வேணும்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃபை சேர்த்துக்கிடலாம். புரியுதா உங்களுக்கு? மற்றபடி உங்களுக்கு சோல் பார்ட்னர்னும்பாங்க, அது யார் தான்? தெய்வம் தான், கர்த்தர் தான், கடவுளுக்கு கூட தான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு. ஆனால்
நீங்கள் என்ன செய்யணுமா, உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளுகளை கூட எல்லாம் என்ன செய்யணும், ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ளணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம என்ன செய்கிறோம், மினிஸ்ட்ரிக்கு வந்த உடனே முதல் வேலை என்னது, ஏற்கனவே மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய கழுவி ஊற்றுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுட்டு தனியாக நிற்கிது. எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு தனியாக நிற்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு நீ முதல்ல தனியாக போய் உட்காந்துருக்கலாமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எதை செய்தாலும் ஒரு ஆலோசனை, வசனம் எவ்வளோ அழகாக சொல்லலாம், அநேக ஆலோசனை. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், 10 பேர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேளுங்க, முடிவெடுப்பது நீங்களும் தேவன். ஆனால் ஆலோசனை கேட்காம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்கள் ஆலோசனை கேட்க கேட்க நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். பாருங்க, நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது ஆண்டவரோடு நில்லுங்கள். அப்போ 4வது காரியத்துக்குள்ள பாயிண்ட் எழுதிட்டீங்களா? நீதிமொழிகள் 11:14. இப்போ நான் சொல்லக்கூடிய 5வது பாயிண்ட், பிஸ்னஸ் மட்டும் பண்ணக்கூடியவங்க. இங்கே பாருங்க, டிக் டீப்பர் அகைன். ஐயா நான் தோத்துட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன் கவனிக்க. இந்த உலகத்தில் பெரிய தோல்வியாளன், மிகப்பெரிய தோல்வியாளன், தோத்தாங்கொல்லி, அப்படி ஒருத்தனை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நான் ஒருத்தனை உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது இந்த உலகத்தில் அவரை மாதிரி ஒரு தோத்தாங்கொல்லியை நான் பார்த்ததே இல்லை. எல்லாத்துலேயும் தோல்வி, பிஸ்னஸ் பண்ணால் தோல்வி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனால் சண்டை போட்டு அடி வச்சு ஒரு பெரிய வெகலை வச்சு. இந்த உலகத்தில் நீங்கள் பாவம் என்று எதை சொல்லுகிறீர்களோ, இந்த பரிசுத்த வேதம் பாவம் என்று எதையெல்லாம் சொல்லுகிறதோ, இந்த உலகம் எதையெல்லாம் இது அருவருப்பு, இது பாவம் நீங்கள் சொல்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி செய்து கொண்டிருந்த மனுஷன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே எல்லா மக்களும் பார்க்குறாங்க, இவன் எதை கை வச்சாலும் விளங்க மாட்டேங்குது. ஒரு சின்ன உதாரணம், அவன் 15 வயசாக இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் போய் அந்த அயன் பாக்ஸை ஒன்று தாங்க, நான் ஒரு சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணிட்டு தாரேன்னு சொல்லி அயன் பாக்ஸை வாங்கிட்டு போகிறான். ஏகதேசம் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு அருமையான வெளிநாட்டில் உள்ள அயன் பாக்ஸ். 10 வருஷம் பயன்படுத்தின அந்த அயன் பாக்ஸை வாங்கிட்டு போய் 10 நிமிஷத்துக்குள்ளே காயிலெல்லாம் கரிச்சு எரிச்சு கொண்டு கையில் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு தோல்வியாளர், எல்லாருடைய பார்வையிலையும் ஒரு தோல்வியாளர். ஆனால் அந்த தோல்வியாளனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசை ஒருத்தர் பார்க்கிறார். இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன், ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கீங்களா? நீங்கள் நம்பினவங்க எல்லாரும் உங்களை கழட்டி விட்டாங்களா? நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறீங்களா? இல்லை, என் பிள்ளைக்கு நான் இப்போ தான் ஒரு ஜாபுக்கு பார்த்துட்ருக்கிறேன், என் மகனை நான் அடுத்தது மேல் படிப்புக்கு போக விடுறேன், நல்லா யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நீங்கள் தோத்ததுன்னு இந்த சமுதாயம் தான் சொல்லுதுங்க. ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீ கொஞ்சம் ஆழத்தில் தோண்டுப்பா. ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், ராத்திரி முழுசும் பண்ணிட்டோம், ஐயா ஒன்றுமே கிடைக்கல சொன்னவங்க யார்? ஆமாம், அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் ஃபிஷ்ஷிங். பெரிய மீன் பிடிக்கிறதுல பயங்கர வள்ளல்கள், பயங்கர கொடையாளர்கள். அவங்க எல்லாம் மீன் வந்து எந்த ராத்திரி என்ன மீன் எங்கே கிடைக்கும், கூனி மீன் எங்கே கிடைக்கும், நவர மீன் எங்கே கிடைக்கும், அயலை மீன் எங்கே கிடைக்கும், எந்த ராத்திரி கிடைக்கும், எந்த சீசனில் கிடைக்கும்னு பெரிய ஸ்காலர்ஸ் அபவுட் ஃபிஷ். ஆனால் சமுத்திரத்தையே உண்டாக்குனவர் வந்து சொல்கிறாரு, யோ ஆழத்தில் வலை போடியான்ட்டு. நான் யோசிச்சு பார்ப்பேன் அடிக்கடி, ஆழத்தில் வலை போட்டுன்னு சொன்ன உடனே இந்த அழகான கண்களுக்கு சொந்தமான என் அன்பு தெய்வம் இயேசு அப்படியே அந்த கடலை என்ன பண்ணியிருப்பாரு, ஆழத்தில் வலை போட்டுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருப்பாரு. இந்த கண்களின் பிரகாசத்தில் கீழே கீழே கிடக்கிற எல்லா மீனும் எங்கே வந்திருக்கும்? மேலே வந்திருக்கும். அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிட்டல. ஆனால் இவர் சொன்ன உடனே என்ன நடந்து போச்சு? அப்படியே அள்ளி தூக்கி என்ன செய்கிறாங்க, மீனை எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எல்லாருக்கும் ஃபெயிலியர் தாங்க, எல்லாருக்கும் தோற்று போனவங்க தாங்க. ஆனால் அந்த தோத்தாங்கொல்லியை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அந்த தோத்தாங்கொல்லியை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னுடைய அஸ்திபாரத்தை பலப்படுத்த விரும்புகிறார். அந்த தோத்தாங்கொல்லியை அந்த அந்த தொப்பி வச்சு நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மனைவிக்கு பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது வேஸ்ட்டுங்க. இந்த ஆள்கிட்ட கேட்குறதுக்கு சும்மா இருக்கலாம். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, போய் என் தலையெழுத்து நான் இந்த வீட்டில் வந்து பிறந்துட்டேன்னு. நீ இந்த வீட்டில் பிறக்கிறதுனால தான் இம்மட்டும் கர்த்தர் உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. நீ வேற எங்கேயாவது ஒரு வீட்டில் பிறந்திருந்தேன்னா இந்நேரம் நாங்கள் உனக்கு பரலோகமே சொந்தமேன்னு பாட்டே பாடியிருப்போம், அடக்க ஆராதனை முடிச்சிருப்போம்.
ஏதாவது பிள்ளைகள் அப்படி சொல்கிறீங்க, சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னு நீ முடிவு பண்ணலை, அவர் முடிவு பண்ணது. ஆமேன்னு சொல்லுங்க. முடிச்சிடுறேன். பாருங்க, ஆழத்தில் தோண்டுங்க, ஆழத்தில் தோண்டுங்க. ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லைம்மா, ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்னா ஒரு தோத்தாங்கொல்லி, அந்த தோத்தாங்கொல்லி நான் தான். அந்த தோத்தாங்கொல்லி வேற யாரும் இல்லை, நான் தான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவங்க கூட பேசாதீங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பிள்ளை என்ன உனக்கு எடுத்துடாத பிள்ளை, தயவு செஞ்சு எங்கள் ரோட்லோடி வந்துடாத, கேட்டியா? இப்படியெல்லாம் சொன்ன ஒரு காலகட்டத்தில் இருந்து இந்த பிரயோஜனம் இல்லாத இந்த கல்லை தேவன் தெரிந்தெடுத்து 3 கோடி ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் வைக்க முடியும் என்று சொன்னால், அதே தெய்வம் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அதே இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் அஸ்திபாரத்தை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் ஆழத்தில் விலை போடுங்க. இந்த 2026 வருஷம் சொல்கிறேங்க சிஸ்டர், மறுபடியும் கீழே வேரூன்றி நீங்கள் மேலே கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. உங்களால் முடியும். நீங்கள் திரும்ப அச்சீவ் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம், ஐயோ ரொம்ப இழந்துட்டேன், ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன், என்ன நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. இல்லைங்க, படிப்புன்னு நிறைய படிச்சிட்டீங்க. ஆனால் ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க தெரியுமா பிரதர்? நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, வீட்டில் பார்த்துட்டு கூட என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஒரு முடிவு எடுத்த தெரியுமா? இந்த உலகமே என்னை ஏமாத்தினாலும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். நீ முடிவெடுத்த தெரியுமா? அந்த நிமிஷமே இயேசு உன்னோடு கூட பார்ட்னர் ஆயிட்டார். ஆவியானவர் உங்களோடு கூட பார்ட்னர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த ஆழமாக தோண்டக்கூடிய அந்த அஸ்திபாரத்தினுடைய பலன் எங்கே இருக்குது? லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 6:48. அடுத்தது 6வது டாபிக், நம்பிக்கையை நீங்கள் நங்கூரமாக்குங்கள். ஆங்கர் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் நங்கூரமாக்குங்கள். விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப்பு கூட குறையக்கூடாது. கவனிங்க, பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் மார்க் எடுத்துகிட்டு வர்றாங்க, மார்க் குறைஞ்சி போச்சு. உடனே பிள்ளைங்கள்ட்ட பாரு, அவனை பாரு, இவனை பாரு. பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? திட்டவே கூடாது. அவன் ஃபெய்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? நங்கூரமாக்கி விடணும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு, அது சின்ன இருதயம், உடச்சிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளை பிறந்ததுனால தான் நீங்கள் அம்மா அப்பா. இந்த உலகம் உங்களை எப்படி எல்லாமோ பார்த்தப்போ இந்த பிள்ளைய உங்களுக்கு தந்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் தாய் தகப்பனுங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் புருஷன் தான், மனைவி தான், பிள்ளை தான். பிள்ளையை மாற்ற முடியாது. மற்றவங்களுக்கு பிள்ளைங்களை நம்ம சொல்லலாம், நான் எல்லாரும் என் பிள்ளைய போல பார்க்குறேன், முடியாது. சொத்துக்கு ஒருத்தர் வந்து நின்று கொடுப்பீங்க. 2 பிள்ளைகள் இருக்குது, நான் வந்து 2-3 பேரை எனக்கு மக்களேன்னு கூப்பிட்றேன், எனக்கு சொந்த பிள்ளைகளை போல பார்க்குறேன், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. சொத்துக்கு பங்கு வந்தால் கொடுப்பேன் என்ன? சொல்லுங்களேன். அப்புறம் என்னத்துக்கு? அப்போது நிபந்தனையற்ற அன்பினால் நேசிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? நங்கூரமாக்குங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் அதில் உள்ள 19வது வசனம். எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு ஆத்மாவின் நிலையானதும் உறுதியுமான நங்கூரமாக இருக்கிறது. லாஸ்ட் அட் லீஸ்ட். பிரதர் சிஸ்டர், பேஸ், அஸ்திபாரம். ஒரு அசையாத அஸ்திபாரத்துக்கு அளவுகோல் 7வது ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. இதுவரைக்கும் நடக்கல. நீங்கள் எசேக்கியாவுடைய வாழ்வில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாங்க, எப்பா உன் சாப்டர் க்ளோஸு, உன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் என்ன செஞ்சிரு, எல்லாம் ரெடி பண்ணிடுன்னு சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை அவன் சொல்லிட்டு முற்றத்தில் போகும்போது அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து ஒரு சம்பவம் நீங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த சம்பவத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த இதை எப்படி யோசிப்பேன்னா, அவன் சொன்னோடனே அழுகிறான், எப்படி ஆண்டவரே இந்த தான தர்மத்தை எல்லாம் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன், ஆனாலும் என்ன இன்னும் இவ்வளோ அல்பாயுசில் என்னை தூக்க போகிறீங்களேன்னு அவன் அழுதுருக்கிறான். பைபிளில் இருக்குது, அவன் அழுதுருக்கிறான். ஆனால் அவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்ன தெரியுமாங்க? ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். உங்களுடைய வாழ்வில் அற்பமான ஒரு ஆரம்பம், அந்த ஆரம்பம் சம்பூர்ணமாய் முடிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்கள் டைம். நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கிறீங்க? பிரதர், நீங்கள் என்ன செய்யணும் யோசிக்கிறீங்க? பிஸ்னஸ் பண்ணணும், அதில் என்ன பண்ணணும்? ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. உட்காந்து அப்படியே பார்த்து
நான் பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த உலகம் வித்தியாசமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் மட்டும் அதே செவரில் அதே கலுங்கில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன்னா எனக்கு தலைமுடி தான் நிறைக்கும். இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரே ஒரு காரியம் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் தான் அஸ்திபாரம். நான் சில காரியங்கள் பண்ணுவேன், என்கிட்ட சில குறைவுகள் உண்டு, என்கிட்ட சில விட முடியாத பழக்க வழக்கம் இருக்குது, அது எல்லாத்தையும் மாற்றணும்னா நீங்கள் தான் எனக்கு அஸ்திபாரமாக வரணும்னு சொல்லுவீங்களா? அப்படியே எழும்புவோம். கண்களை மூடலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பேஸ் அசையாத ஒரு அஸ்திபாரம் என்ற இந்த கூடுகைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றட்டும். கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்த கரம் எங்களை தொடட்டும். ஒவ்வொருவர் மேலேயும் இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் அடுத்த நிலைமைக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்கள். நாங்கள் தியானித்த இந்த 7 காரியங்களையும் திரும்ப ஒருக்கா நாங்கள் ரீகலெக்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மேலே வெளிப்படட்டும். இந்த நாளிலையும் கூட இந்த நல்ல தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தோடு கூட தொடர்ந்து ஒரு அன்பு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒரு உணர்வை தாருங்க. துதிக மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. திருவொற்றியூரில் நமது ஹெவன் டிவி நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் தேவ ஊழியர்கள் சங்கமம். நாள் மே 16, 3வது சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இடம் பரலோக ஜெப மையம், திருவொற்றியூர் YMCA கேம்பஸ், 59 ஏகவல்லியம்மன் கோயில் தெரு, திருவொற்றியூர், தேரடி மெட்ரோ அருகில், சென்னை 19. துதி ஆராதனை பாஸ்டர் ஏசையன், சென்னை. தேவ செய்தி இவாஞ்சலிஸ்ட் அஜித் பிரேமானந்த், இயேசுவோடு நடப்போம் ஊழியங்கள், சென்னை. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு மிஸ்டர் கில்பர்ட் ராய், ஹெவன் டிவி மற்றும் YMCA திருவொற்றியூர் பிரசிடென்ட். துதி ஆராதனை, ஆசீர்வாத செய்தி, பங்காளர் ஜெபம், அன்பின் விருந்து, சபை பாகுபாடின்றி அனைத்து போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட,